கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருடைய நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. 2வது வசனத்திலே அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி என்பது விசுவாசத்தினாலே வரக்கூடியது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவன் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் நமக்கு நல்ல சாட்சியை உருவாக்கி கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவருடைய தியாக பலியின் மேலும் இயேசுவுடைய இரத்தத்தினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பாகிய புண்ணியத்தின் மேலும் இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேலும் மீண்டும் வந்து நம்மை கூட்டி சேர்த்து கொள்ளக்கூடிய பரலோக மேன்மையின் மேலும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கிருபையின் சுவாபமும் அதன் கனிகளும் தான் விசுவாசத்தின் விளக்கம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்தினாலே பிழைத்தவர்களை குறித்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சுவிசேஷ காலத்திலே வாடிய நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களை பாக்கியவான்கள் அது விசுவாசத்தினாலே வருகிறது என்று 39-40 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசிகளுக்கு வேடிக்கையாய் ஒரு காரியம் சொல்வது உண்டு. விசுவாசி. அதில் வி என்ற எழுத்தை அப்புறப்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் சுவாசி என்று வருகிறது. நம்முடைய மேல்மூச்சும் கீழ்மூச்சும் இயேசு என்று இருக்க வேண்டும். இயேசுவை நாம் சுவாசிக்க வேண்டும். அந்த என்ற வார்த்தையை எடுத்துவிட்டால் வாசி என்று வழிகிறது. அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். வியும் இல்லாமல் சுவும் இல்லாமல் வாவும் இல்லாமல் வெறும் சி என்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சி என்று மாறிவிடும். அதனாலே தான் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த 1ஆம் வசனத்திலே விசுவாசத்துக்கு 2 பகுதிகளாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி நம்பப்படுகிறவைகளில் உறுதி. விசுவாசமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும். எப்படி ரயில் தண்டவாளத்திலே 2 இரும்பு பாதைகள் ஒன்றாய் ஒரே அளவிலே போய்கொண்டிருக்கிறதோ அதே போலதான் விசுவாசமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கும். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தானே நம்புவோம். ஒரு மனிதனை கூப்பிட்டு பேருந்து நிலையத்துக்கு அழைத்துட்டு போய், ஐயா இதாய பஸ்ஸு பார்த்தீங்களா, 4 சக்கரம் இருக்குது, ஸ்டீரிங் இருக்குது, உள்ள சேர்லாம் இருக்குது, உள்ள மோட்டார்லாம் இருக்குது என்று சொன்னால் அவன் நம்ம எள்ளி நகையாடுவான். நான் என்ன மென்டலாக, நான் பஸ்ஸை பார்த்தது இல்லையா, என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு நம்மள்கிட்ட சண்டைக்கு வருவான். அதனால் காணப்படுவதை நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது அப்படித்தான் இருக்குது. ஆனால் காணப்படாத காரியங்களிலே நாம் வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தாம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற உறுதியோடு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அல்லவா, அதுதான் விசுவாசம். அடிக்கடி அறிக்கை பண்ணுகிறோம் அல்லவா, அதுதான் விசுவாசம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் விசுவாசம்.
அநேக மெத்தப்பிடித்த மேதாவிகள் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களையும் புதிய ஏற்பாட்டை சொல்லிகிட்ருக்கிறீங்க என்று சொல்லி வினாக்கணைகளை நம்மேலே தொடுப்பதுண்டு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்துதான் பரிசுத்த வேதாகமம். வரக்கூடிய காரியங்களுக்கு பழைய ஏற்பாடு நிழலாயிருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், தாவீது என்ற மனிதர்களை குறித்து நாம் அறிந்திருக்கலன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் எந்த ஆபிரகாம் எந்த தாவீது என்று குழப்பம் இருக்கும். புதிய ஏற்பாட்டை நாம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆபிரகாம் என்ற பெயர் வரும், தாவீது என்ற பெயர் வரும். பழைய ஏற்பாட்டு இல்லையானால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் கண்களால் காண முடியாத காரியங்களை விசுவாசிக்கிறோம் அல்லவா, அதுதான் விசுவாசம். அதை நம்புகிறோமே விசுவாசம். யாரெல்லாம் தேவாதி தேவனையும் ஆண்டவராய கர்த்தரையும் அவருடைய சிலுவை பலியையும் தியாக மரணத்தையும் அவருடைய இரத்தத்தினால் வரக்கூடிய புண்ணியங்களையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் மீண்டும் வரப்போகிறதையும் அவரிடத்தில் நம்மை சேர்த்து கொள்ளப் போகிறதையும் நம்புகிறோமோ அவைகள்தான் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் பிரியமானவர்களே நாம் நம்பியிருக்கிறபடியினாலே தான் சொல்லி முடியாத சந்தோஷத்தினாலும் பூரண மகிமையினாலும் நாம் நிரம்பியிருக்கிறோம். விசுவாசமானது காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமான கண்களிலே பல காரியங்களை நாம் காண்கிறோம். அதை பார்க்கிறபடியினாலே நாம் நம்புகிறோம். நம்முடைய சரீர பிரகாரமாக நம்முடைய கண்களினால் காண முடியாதவற்றை நம்முடைய விசுவாச கண்களால் நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனக்கண்களால் அவற்றை காண்கிறோம். விசுவாசத்தின் கண்களால் காண்பவற்றை நிச்சயத்தோடு நம்புகிறோம் அல்லவா, அதற்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்முடைய சரீரத்தின் கண்கள் காண முடியாததை கூட நம்முடைய ஆத்துமாவின் விசுவாச கண் கொண்டு நிச்சயமாக நாம் நம்புகிறோம். விசுவாசத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மெய்யான விசுவாசமானது பழைய கிருபையாக இருக்கிறது. விசுவாசம் ஏதோ தற்கால புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. அது மிகவும் பழமையானது. இந்த உலகத்திலே வாழ்ந்த மூத்த குடிமக்களும் குடிமக்களும் விசுவாசிகளாகவே இருந்தார்கள். மேடை பேச்சாளர்கள் சொல்வது போல கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே முன் தோன்றினது தான் விசுவாசம். தங்கள் விசுவாசத்திற்கு நம்மை சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம்தான் தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமையாக இருக்கிறது. ஆம், விசுவாசம், என்னுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் நாம் நம்புகிறதிலே உறுதி, பார்க்காத காரியங்களிலே நிச்சயம். இவைகளாலே நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.